Hi, hello, how are you all doing today? Once again, welcome back to my YouTube channel. This is Chinraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you how to use believe to be in English sentences through Tamil. So, I hope you all are ready for your today's lesson. Let's get started. Before let's get started, if you're new to this channel, please do subscribe this channel and also press the bell icon for new videos. இன்னைக்கு இந்த வீடியோல believed to be அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So friends, this will be very interesting and useful, so please do watch it till the end and definitely you are going to learn something new. So believed to be அதாவது நீ ஒரு திருடன் என்று நம்பப்படுகிறது, நீ ஒரு நடிகன் என்று நம்பப்படுகிறது, நீங்க ஒரு நல்ல பேரண்ட்னு சொல்லி நம்பப்படுகிறது, நீ ஒரு நல்ல மனிதர் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதிரி தமிழ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்பப்படுகிறது என்று அந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக தான் believed to be அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். சோ இப்போ உங்களுக்கு சென்டென்சஸோட பாக்கும்போது இன்னும் clear அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Now look at this example. So today we are going to see how to use believed to be in English sentences. Okay? You are believed to be a thief. You are believed to be a thief. நீ ஒரு திருடன் என்று நம்பப்படுகிறது. You are believed to be a thief. You are believed to be a thief அப்படினா நீ ஒரு திருடன் என்று நம்பப்படுகிறது. ஓகே, நீ வந்து திருடவே இல்லைனாலும் நீ ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. நீ ஒரு திருடன் என்று நம்பப்படுகிறது. You are believed to be a thief. You are believed to be a thief and they are believed to be nice parents. அவங்க வந்து நல்ல பேரண்ட்ஸ்னு சொல்லி நம்பப்படுகிறது. They are believed to be nice parents. They are believed to be nice parents. அவர் வந்து நைஸ் பேரண்ட்ஸ் என்று நம்பப்படுகிறது, அதாவது நல்ல பேரண்ட்ஸ்னு சொல்லி நம்பப்படுகிறது. They are believed to be nice parents and you are believed to be very honest. நீ வந்து நேர்மையானவன் என்று நம்பப்படுகிறது. You are believed to be very honest. You are believed to be very honest. நீ வந்து நேர்மையானவன் என்று நம்பப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பப்படுகிறது அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து believed to be அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து நம்ம ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஓகே, and he is believed to be a great politician. அவன் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி என்று நம்பப்படுகிறது. ஓகே, he is believed to be a great politician. அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி என்று நம்பப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல எந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக believed to be அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து நம்ம ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். You are believed to be a good artist. You are believed to be a good teacher. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க நம்பப்படுகிறதுன்னு வந்தாலே believed to be அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். I hope this lesson was very useful to you. If you like this lesson, click the like button. Don't forget to click the like button. I'll see you soon again some other interesting lesson. Until bye bye. Take care.